இங்க பாருங்க அவருக்கு இன்னைக்கு கறிச்சோறு கிடைக்கணும்னு இருந்திருக்கு. இங்க பாருங்க உண்மையாலுமே நான் சொல்லவா இதெல்லாம் வந்து எங்களுக்கு இருங்க ஒரு நிமிஷம் வரேன். இந்த மாதிரி ஃபோன் இருக்கா? இங்க கொடுங்க அந்த சோறை. இல்ல நான் சாப்பிடல. இங்க பாருங்க டே பாவண்டா உண்மையாலுமே என்னையா அவ்வளவு விதையா இருக்குது. இப்படிதான் நீங்க சாப்பிடுவீங்களா? ஐயா என்ன குழம்பு? சும்மா கூட்டு மாதிரி வச்சிருக்காரா? இப்போ எங்கள் ஐயாவுக்கு வந்து நாங்கள் யதார்த்தமாக தான் வந்தோம். என்றைக்குமே வந்து பார்த்துக்காங்க என்னோட சமையலை இன்றைக்கி ஐயா சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்து வச்சிருக்குது. இன்றைக்கி நான் என்ன கொண்டு வந்ததா எடுப்பாத்த வெளியா இங்கே யாரு அவர் தான் உழப்பாளியே. அச்சுஜோ எங்கட எப்போ ஊசி போட்டீங்களா இல்லையா? ஊசி போட்டீங்களா இல்லையா? ஓ இங்கே கொண்டாப்பா ஸ்பூன் இருக்குமே ஸ்பூனு இதில் கொஞ்சம் கொடு. இப்போ பாருங்க நம்ம வந்து சஸ்பெண்ட் இருங்க. இவர் சோத்தை புடுக்கிறதுலே தான் இருக்கிறாரு. ஆமாம் ஐயோ மடி. இன்னைக்கு ஐயாவுக்கு வந்து இந்த பேத்தியோட சமையலை சாப்பிடணும்னு ஆண்டவன் எழுதி வச்சிருக்கேன். அந்த முருகன் எழுதி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸ்பூன் எடுங்க. இப்போ ஐயாவை வச்சு டெஸ்ட் பண்ணிடுவோம். அக்கா வந்து சாப்பிட சொல்லிட்டாங்க. என்னையவா இந்த சொல்றேன் தெரியல யாருன்னு. டிக்டாக் சூர்யா, ரவுடி பேபி சூர்யா இவங்க தான். எங்கள் வீட்டில் இருந்து நாங்கள் மட்டன் கொண்டு வந்தோம். சரிங்களா? சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்தாங்க தொட்டுக்கிட்டு சாப்பிடுங்க. ரசம் போட்டுருக்கு தாரே ஒரு முடக்கு குடிச்சுக்கோங்க. பார்த்தீங்களாடா இதாண்டா பாசம். வெறும் ஜோத்தை சாப்பிட முடியுமா? வேலை செய்கிற விவசாயி நீங்களாம் எவ்வளவு நீங்கள் நல்லா இருந்தால் தானே நாங்கள் நல்லா இருக்க முடியும். ஐயா நல்லா சாப்பிடலாம். இந்தாங்க நாங்களும் சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்க எது இருக்கு பாருங்க. நாங்கள் ஆமாம் டிக்டாக்ல வீடியோ போடுவாங்க. என்னக்கா இவங்கள தெரியலையா? பாருங்க இப்ப முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு சவுண்ட் இல்லாம காட்டுறேன். என்ன சவுண்ட் போட்டா சாப்பாடு மட்டன் சுக்கா. சரியா? எங்க ஐயாவோட சாப்பிட்றோம். எப்படி ஐயா இருக்கு? நாங்க அப்படிதான் சாப்பிடுவோம். நீங்களா குழம்பா சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். எந்தப்பா ஏய் பிடிக்கிறியா? வேணுமா வேண்டாமா? இந்த வரேன் சரிங்களாடா? இந்த இருக்காங்க பாருங்க. வீடியோவில் இருக்காங்களா? நல்ல அழகா இருக்கிறத காட்டு. தெரியுதா? இந்த பாருங்க. அக்கா நீங்களாம் சாப்பிட்டீங்களாக்கா? இந்த அழகா சாப்பாடு கொடுத்தீங்க. நாங்கள் காலையில் வெள்ளன வந்தோம். காலையில் எத்தனை மணிக்குக்கா? நாங்கள் 6 மணிக்கு வந்தோம். ஆத்தாடி எங்களுக்குலாம் 6 மணினா நடுசாம மாதிரி. பார்த்தீங்களாடா? அதே லெமன் சாப்பாடு எங்கள் தாத்தா கூட. தாத்தா இந்தாங்க நான் ஒரு வாய் ஊட்டி விட்றேன். அட வாங்க தாத்தா பாருங்க. அவர் கூட துபாய் சேக்கு ஒரு வாய் வாங்க. துபாய் சேக்கு கூட பேத்திக்கிட்ட ஆசை வாங்கிங்க. கையில வேணா வாங்க ஊட்டி விட்றேன். வாங்க தாத்தா யாருன்னு தெரியல. சரியா? எங்க அக்காலாம் உட்காந்துருக்காங்க. நான் யாருன்னு தெரியலையா. ஆனா தூரமா இருந்து பார்த்தா ஏதோ ராயல் ஃபேமிலிக்கா. திருப்பிடாதீங்க ஏக்கா நான் அமெரிக்காலேருந்து ரிட்டர்ன். அதான் ஸ்பூனில் தான் சாப்பிட்றேன். தெரியலையா உங்களுக்கு? மற்றவங்களாம் எப்போ எப்படி சாப்பிடுவீங்க? கையால் அள்ளி சாப்பிடுவீங்க. ஆமாம் இவர் அப்படியே நாக்காலே கவி சாப்பிடுவார். எப்படி சாப்பிட்றேன்? ஸ்பூனில் சாப்பிட்றேன். கொஞ்சம் லெமன் சோறு வைக்கவா? எங்கள் ஊரில் அமெரிக்காவில் தங்க ஸ்பூனில் சாப்பிடுவேன். இது மறந்து போட்டிங்களா? அப்புறம் அங்கேருந்து துபாய் மாறினேன். போட்டிங்களா? துபாய்க்கு வந்தப்போ வெள்ளி ஸ்பூனில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் சில்வர் ஸ்பூனில் இதில் சாப்பிட்றேன். எவர் சில்வரில். ஏன்னா வெளியே கொண்டு வந்தால் காணா போயிருன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுவார் பாருங்க. வேற என்னப்பா வேணும்? நாட் enough யா. I must too much. Very good. This location is place is good. இங்க பாருங்க. This is மாமரம். வெள்ளரி பிஞ்சு பூராமே வெள்ளரி பிஞ்சு. இங்க பாருங்க தோப்பு. அது மாமரமா? டேய் இந்த அக்காவுக்கு எங்களை தெரியலையாம்டா. பாத்துக்கங்கடா. அக்கா எல்லாருக்கும் ஹாய் சொல்லிருங்க. உங்க ஊர்க்காரங்க அப்பதான் கரெக்டா கேட்பாங்க. ஹாய் சொல்லுங்கக்கா. டாட்டா சொல்லுங்க. உங்க பேரை சொல்லுங்க. என் பேர் செல்வி. உங்க பேருக்கா? சுப்புலட்சுமியாடா. எந்த ஊருக்கா அது? சுப்ளாவரம்னா கல்லுப்பட்டிக்கு முன்னாடியா? கல்லுப்பட்டி தாண்டியா கல்லுப்பட்டிக்கு முன்னாடியா? எங்க? ஓ ஐயா போனாரா? சரி அந்த தாராபுரத்துக்கும் பல்லடத்துக்கும் இடையிலப்பா. அப்படியா? ஆமா தாராபுரத்துக்கும் பல்லடத்துக்கு இடையில. அது மாமரம்னா அதில் மாங்காய் முளைக்குமா? மாங்காயே கடமைக்கா. அப்போ இந்த தேங்காய் இதில் தென்னை மரத்தில் தேங்காய் வருமா? ஆமாம் அரளி மரத்தில் அரளிக்காய் வரும். வேணுமா அரைச்சி கொடுக்கவா? தெரியாமல் கேட்டால் சொல்லுப்பா. வெளிநாட்டிலேருந்து ரிட்டர்ன் வந்துருக்கேன். ஏதோ ஒன்று கேட்குறேன்னா பதில சொல்லுங்க. இவரை பார்த்தா ஃபாரின் போயிட்டு வந்த மாதிரி இருக்கா இல்லை பால்வாடிக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கா? கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம்.
வெளிநாடு போய் வந்த மாதிரி தெரியல. தெரியலையா? தெரியல. ஏக்கா நான் துபாய் போயிட்டு வந்தவொடனே எடுத்த வீடியோ உங்கள்கிட்ட காட்டினேன்ல, அப்புறம் ஏன் நீ அடையாளம் தெரியலங்கிறீங்க? இது என்னக்கா உங்களுக்கு? அக்கா சோறு சாப்பிட்டீங்களா? கொஞ்சம் சோறு போட்டு தரவா, சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க நீங்க. நீங்கள் என்ன சாப்பாடு கொடுத்தீங்க? நாங்களா இது சுண்டல் குழம்பு. சுண்டல் குழம்பு. இதில் நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன்? துபாய் ட்ரெஸ் தானே போட்டிருக்கேன். தலையில அந்த இது போட்டு மேலே வந்து அந்த இதில் வைப்பாங்கல்ல, துபாயில் வைப்பாங்கல்ல, பெட்ரோல் கிணறு வியாபாரி, அரபு நாட்டு சேக்கு அவரை மாதிரி தானே இருக்கேன். யாருக்கா இவங்க கூட இருக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியலையாக்கா? நான் தானேக்கா. அப்போ துபாயிலேருந்து வந்தப்போ எடுத்த போட்டா தானேக்கா இது வீடியோ. அப்புறம் என்ன அப்புறமா தெரியலைங்கிறீங்க? தெரியுதா தெரியலையா? சரி போது விடுப்பா. அக்கா எங்க வெள்ளேரி பிஞ்செல்லாம் ஒன்றா கூட காணா, ஒரே ஒரு பிஞ்சு கிடந்துச்சு. துபாயில் பேசுகிறப்பா பாஷை பேசவாக்கா? துபாய் பாஷை பேசு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். இது என்னது? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்படியே என்னக்கா பள்ளியாசல்ல வந்து ஓதுவாங்களா, நமக்கு முடியலனா அதுக்கு சொல்றாரு. அஜர்த்துங்கெல்லாம் ஓதுவாங்களா நமக்கு. இதில் சாப்பிடும்போது என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீ ஒரு சோத்துக்கு பண்ண. இங்கே வந்துதாக்கா நான் தமிழ் கற்றுக்கிட்டேன். கொஞ்சம் தெரியும். ஆமாம், இவங்க தான் எனக்கு கற்றுக் கொடுத்த குருநாதர். அக்கா அதில் யார் நிறைய பொய் பேசுவான்னு நினைக்கிறீங்க? பொய் யார் பேசுகிற மாதிரி இருக்கு? சரி, இப்போ நீங்கள் சொந்த ஊர் எந்த ஊர்? நாங்கள் சொந்த ஊர் மதுரைக்கா. துபாய் விவேகானந்தர் தெரு, துபாய் பஸ் ஸ்டாண்டு. ஏய், அங்கேருந்து நான் வர்றேன். துபாயில் எங்கடா விவேகானந்தர் தெரு இருக்கு? என்னக்கா? வடிவேலே எங்களை பார்த்து தான் அந்த காமெடி எடுத்தார். முதல் துபாயில் இருந்து வடிவேல்கிட்ட நான் தான் சொன்னேன், துபாய் குறுக்கு தெருவில் நான் தான் இருந்தவன் அப்படின்னு சொன்னேன். அதை வச்சு தான் அவர் காமெடியே எடுத்தார். அக்கா என்னமோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கடா. பார்த்தீங்களா? அக்கா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆளு கொஞ்சம் லெமன் சாப்பாடு வைக்கிறேன், 2 சிக்கன் வைக்கிறேன். தங்கச்சி சாப்பிட்றதுல சாப்பிடுங்க. இந்த இதில் இந்த மூடியில் போட்டு தருவாக்கா? ஆளுக்கு ஒரு வாய் பங்கி சாப்பிட்டாதான் பசி ஆரம்பித்தாங்க. பிடிக்கா இதில் என்னக்கா இருக்குது? சாப்பிடுங்கக்கா. பாவம் உழைக்கிற துபாயில் எனக்கு 7 எண்ணெய் கிணறு இருக்குது. அதை வந்து ஒன்றை சேல்ஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் போகிற வழியில் இது குற்றாலம் இருக்கா? குற்றாலம் இந்தாங்க தண்ணி விழுகுமா? கொஞ்சம் போகிறேன். 2 பேரும் ஒரு தட்டில் சாப்பிடுவீங்களா? ஃப்ரெண்டு தானே 2 பேருமே? அண்ணேன்னு சொல்லாதீங்க, ஃப்ரெண்டு தானே. இந்தாங்க ஷேக் பாய். ஏன்னா பேர் சொன்னா எனக்கு பிடிக்கும். இங்க பாத்துக்கங்கடா, ஷேக் பாய். நாங்க சாப்பிடுறது மட்டும் எங்களுக்காக தான் நாங்க கொண்டு வந்தோம். அக்கா பாருங்க, ஏன்னா இவங்கெல்லாம் வந்து உழைக்கிற வர்க்கம்டா. இவங்க நல்லா இருந்தாதான்டா நாங்க நல்லா இருக்கணும். ஏன்னா அந்த வெயில்ல அவங்க அந்த வெள்ளரி பிஞ்செல்லாம் புடுங்கிட்டு ஏதோ அந்த மட்டையெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அக்கா என்னை பார்த்தோன்னே ஓடி வந்துருச்சு. கரும்பு உரிக்கிறோம். சாப்பிட்டு இரியா ஓட படுத்தாத. வெள்ளரி பிஞ்சு உன் குஞ்சு பேசாம இருக்கு. நோசனுக்கு அக்கா சாப்பிட்டு ரிவ்யூ கொடுக்கா. சாப்பிட்டுட்டு இல்ல சாப்பிட்டுட்டு ரிவ்யூ கொடுக்குறீங்க. சாப்பிட்டுட்டு ரிவ்யூனா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு. சரியா? அக்கா பக்கத்தில் உட்காந்துச்சு. சாப்பிடுக்கா. நாங்கள் தூரமாக வர்றதுனால லெமன் சாப்பாடுக்கா. அது பியூரான வெள்ளாட்டு கறி தான். மட்டன் வச்சுக்கோங்க. வச்சுக்கோங்க பெப்பர் போட்டு மட்டன். வாட் யூ மீன்? வெள்ளரி நல்லா தான் பிஞ்சு தெரிஞ்சுக்கா. வெள்ளரி பிஞ்சு நல்லா இருக்கு. வந்தானா உன் குஞ்சு இருக்காது, நறுக்கிறியே பேசாம இருக்கு. மாங்காய் இருக்கா? மாங்காய் மரத்தில் மாங்காய் இருக்கா? அரளி கொட்டை இருக்குது. பெரிய தோப்புக்கே சொந்தக்கார மாதிரி பேசுகிற அக்கா. உங்கள் தோப்பா? சித்தப்பா போனா போதே நம்ம சாப்பிட விட்டுருக்காங்க. அப்படியா? பார்த்தீங்களா? சாப்பிட்டாரு, அவரோட பிஞ்சை தேடி போயிட்டாரு. இங்கே ஒருத்தர் குஞ்சக்காரன் தானே, அவர் பிஞ்சை தேடி போயிருக்காரு. சிஸ்டர் how much salary? யோ salary money நீ how much? உங்களுக்கு சம்பளம் வேணும். உங்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு எவ்வளோ? 300 ரூபா. 300. பார்த்துக்க, நீலாம் போகிற வாக்கில் 3 பாக்கெட் சிகரெட் வாங்கி அடிச்சுட்டு போகிறா. அவங்களாம் ஒரு நாளைக்கு முச்சூடு 300 ரூபாய்க்கு வேலை பார்க்குறாங்க. ஒழுங்கா கிணத்துல ஒரு நாளைக்கு 3000 லிட்டர் பெட்ரோல் வருது. ஆனால் 300 இங்கே சம்பளம் வருது. உனக்கு ஒரு சொட்டு கூட பெட்ரோல் வர மாட்டேங்குது. ஏன் உண்மையாவே முடியலடா. கறியோட சொட்டு அக்கா. உழைக்கிற ஆளு நல்ல வள்ளி வதக்குன்னு சாப்பிட்றது இல்லையா? கூச்சப்படாமல் சாப்பிடுங்க. நாங்களாம் நல்லா சுத்தமாக நல்லா நீட்டாக செய்வோம். இப்போ என் கையில் நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்க தெரிஞ்சா ஊருக்காரங்க எத்தனை பேர் ஐயோ அவங்கள்ட்டையா அவங்கள நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்பாங்க. என் பேர் சூர்யா, ரவுடி பேபி சூர்யான்னு சொல்லுவாங்க. உங்கள் மகளுக்கெல்லாம் தெரியும். இப்போ வீடியோ நான் காட்டுறேன், அப்புறம் பாருங்க. பார்த்தீங்களாடா, இது ஒரு வித்தியாசமாக இருக்குதா? எங்கள் அக்கா பாருங்க,
ஐஃபோன் ஆப்பிள் என்ன ப்ரோப்பா ஐப்ரோ 17 ஆப்பிள் 70 ப்ரோவில் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டியாக்கா? சந்தோஷம்க்கா. உண்மையாலுமே இது ஒரு நல்ல போகும்போது நம்ம வண்டியில் இருக்கிற ஒரு செல்ஃபோன் எடுத்து கிஃப்ட் கொடுத்துட்டு போகலாமே. கொடுத்துட்டு போங்க. X200 ஃபோன். அந்த அக்கா ஃபோன் வேணாமா? நீ வெரி வெரி பேட் ஃபோன். வாங்கிக்கோங்க, வாங்கி யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். இந்த போனவே யூஸ் பண்ண தெரியாம கொடுங்க. ஒரு போனை கூட யூஸ் பண்றவங்க பேர சொல்லி அதான் சொல்கிறேன் நான். நீ ஆல்ரெடி உங்களை ஓட்டுறா இருக்கா? ஆஃப்டர் ஆல் ஒரு ஃபோன் கொடுக்கறதுனால எங்களுக்கு எந்த தப்பும் கிடையாது. நாங்கள் தர்றோம், நீங்கள் வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. எங்கள் வீடியோலாம் அதில் நீங்கள் புடுங்குற பாருங்க. மாதிரி இருக்காரா இல்லை எல்லார்ட்டையும் புடுங்குற மாதிரி இருக்காரா? கரெக்டாக சொல்லுங்க. கொடுக்குற மாதிரி தெரியல. புடுங்குற மாதிரி தானே தெரிறாரு. கொடுக்குற மாதிரி தெரியலையா? வாட் யூ மீன்? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஆமா அப்படிதான். அப்ப கொண்டு வாங்க. கொண்டு வாங்க. இல்ல பாரின் கார் பே மை கார் இஸ் திஸ் வே. ஆ அதோ அங்க பாருங்க, எட்டி பாருங்க. அங்க பா. ரெட் கலர் கார் நிக்கிதா? see you see this is my car. only ready cash 17 lakhs. this 17 lakhs. எடுத்துட்டு வாங்க. சரி. அதான் தெரியாது, பேச தெரியாது. அந்த கார் 7 லட்சம்ங்கறாரு. no 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 17 17 lakhs. டேய் அளவா அளந்து விடுறா. பாவம். எனக்கு ஸ்பூன்ல தின்னா போர் அடிக்குது. ஆமா. அதனால நான் கையில அள்ளி கையில திங்கிற எருவ மாட்டு ஸ்பூன்ல பந்தா காட்டுறியாக்கும். டேய் உண்மையாலுமே சூப்பர் தோப்புடா. கம்மு நல்லா படுத்து தூங்கிட்டு சாயங்காலமா போலாம் போல இருக்குடா. பெருங்க. நாங்களும் பார்த்துட்டு வந்தோம்க்கா. देखो கைத்து கட்டில். யூ மீன் கவித்து கட்டில் இருக்கா? தாத்தா ஒரு முளை கயிறு தாத்தா இருக்கா? படுக்கிறதுக்கு வேணாம், நான் யூத்தா இருக்கிறவன் படுக்கிறதுக்கு வேணும். அந்த பூத்து இருக்குதா? மோட்டர் பம்ப் இருக்குமே. இது மோட்டர் பம்ப் தானே? ஒரு முளை கயிறு இருந்தா எடுத்து கொடுக்காங்கிறேன். பக்கத்துல நெல்லிக்காய் மரம் This தானே? lady is very very worst fellow. ஊடாலே பேசுது. எனக்கும் கைத்து கட்டில் இருந்தா நான் இங்கே காத்தாடே படுத்து தூங்கி எந்திரிச்சிட்டு சாயங்காலமா போலான்னு ஆமா பாக்குறேன். ஆமா. இருக்கிற வெள்ளரி பூச்சை பூரா ஆட்டையை போட்டு மூட்டை கணக்குல வித்து போடுவேன் சாயங்காலத்துக்குள்ள. சரியா? இங்க தாத்தா பிஞ்சு புடுங்குறாரு. எங்களுக்கு 2 பிஞ்சு புடுங்குங்க. கொஞ்சம் நான் உனக்கு பிஞ்சு இல்லையா? 4 போடு. சோறு போடு. சோறு போடுங்க. ஏ நாஸ்டி fellow. கையிலே அள்ளி வைக்காதே, ஸ்பூன்ல தள்ளு. கேமரா திருப்பு இந்த பக்கம். யோ ஓடியா சாப்பிட்டியா? ஓவரா பண்ணிக்கிட்டு. கேமரா திருப்பு. இந்த வாரேன். அந்த அக்காவுக்கு கொஞ்சம் மட்டன் கொடு. இந்தா சாப்பிட்டுக்கிட்டு அந்த அக்கா அதையே கூச்சமா சாப்பிட்றாங்க. இந்தா ஏய் பாருங்கடா, அளப்பறைய தாங்க முடியலடா. அவங்க ஏன் நீ துபாய் சேக்குன்னு சொல்லலைங்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்லவா? நான் நெத்தியில வச்சிருக்கேன் குங்கும பொட்டு, விபூதி சந்தனம். அதே பார்த்துட்டு அவங்க ஏமாந்துருச்சு நான் தமிழ் பையன்னு. ஓகே இங்க பாருங்கடா, எங்கள் தாத்தா எங்களுக்காக தாத்தாவுக்கு 2 துண்டு மட்டன் கறி கொடுத்தா எங்களுக்கு 4 வெள்ளரி பிஞ்சு அவர் கொடுத்தாரு. அதுக்காக தரல, பாசம். அவர் வந்து இந்த ஊருக்கு வந்ததுக்காக அவர் உனக்கு தர்றாரு. நீ பெரிய மட்டனை தள்ளின உடனே உனக்கு தள்ளிட்டாரு. ஆளை பாரு, தாத்தாவை பார்த்து அப்படி சொல்கிறே நீ கோத்தா. ஆளே பாரு, மண்டே பாரு. டேய் இங்க பாருங்கடா, எங்களுக்காக தாத்தா வெள்ளரி பிஞ்சு கொடுத்துருக்காரு. அடடா தேங்க் தாத்தா, ஐ லவ் யூ. கை கொடு தாத்தா. என்ன இப்படி கொடுக்க மாட்டார் ஓடுறாரு? அவர், அவர் மானஸ்தே. அப்ப நீ என்ன மானதாதோனா? பொம்பளைய கையை தொட மாட்டாரு. ஆமா, அப்புறம் ஒண்ணு மாதிரியே கட்டின பொண்டாட்டி கையை தவிர யார் கையும் டச் பண்ண மாட்டாரு. அந்த ஆளு தானே நீங்க, யாரையும் தொட மாட்டீங்க. மனுஷே இது எப்படிப்பா ஆளு தெரிய மாட்டேங்குது? எப்படி நீங்க சொல்றீங்க? ஆளு தெரியாதுக்கா. நீங்க ஊருக்குள்ள போனோம்னா உங்களுக்கு தெரியும். நீங்க போவீங்களா உங்க வீட்டுக்கு, அப்ப உங்க ஊருக்காரவங்க கேட்பாங்க, சரி அந்த அக்காவுக்கு தெரியலையாம்டா, ஆளெல்லாம் தெரியலையா? எல்லாரும் செல்லுக்கு வந்துருமா? வரும் வரும். உங்க மகளே சொல்லும், எப்பமா அந்த அக்கா வந்தாங்கன்னு கேட்கும். அப்படியா? இவங்க தமிழ்நாடுல பெரிய விஐபி. இவங்க பின்னாலே பாடி கார்டு எஸ்கார்டு எல்லாரும் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வரல. திஸ் டே டுடே ஆமா லீவ் நாட் போட்டுருக்காங்க. கமிங். ஸோ ஐ எம் ஃப்ரீ பேட். இவங்க சொன்னாங்க எப்பயுமே எங்கள் கூட நீங்கள் இருக்கக்கூடாது, எங்களுக்கும் தனிமை தேவை. தனிமை மீன்ஸ் ஃப்ரீடம் மீன்ஸ் நாங்கள் அதனாலே 2 பேரும் சேர்ந்து குற்றாலம் போகலாம், எங்கிட்டாவது கொடைக்கானல் போகலாம். அப்படியே போய் பெக்கர் அதான் மீன்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. சாப்பிட்டு நாங்கள் குற்றாலம் போய் பெக்கர். ஆமாம், எஸ் இந்தாங்க நன்றி. இதுல யார் உண்மையா கரெக்டா நல்லா பேசுற ஆளு யாரு? அவரா நானா? அவர் நல்லா பேசுறாரு.
என்னை மாதிரி ஆளுகளே பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். பார்க்கத்தான் பிடிக்கும். உன்னைய வச்சு ஒரு நாள் வாழ்ந்தாதான் அதுக்கப்புறம் தெரியும் எப்படின்னுக்கிட்டு. எனக்கு தேவை கைத்துக்கட்டல். ஆமா, சாப்பிட்டது உண்டா மயக்கம் தொண்டை வரைக்கும். ஏதோ பழமொழி உங்கள் ஊரில் சொல்லுவாங்க, உண்டா மயக்கம் தொண்டை வரைக்கும். ஆமா. நான் போய் அங்கிட்டு குண்டா சட்டி சாப்பிட்டாச்சு, ஓரமாக போய் அப்படியே படுத்துக்கிறேன். நான் படுத்துக்க, நல்லா படுத்துக்க. எனக்கு தேவை ஒரு கைத்துக்கட்டல். ஒரு 10 lakhs கொடுத்துருப்பா. கயிறு வேணா இருக்கு, அந்த தொங்குதுவாரு. செக் போட்டு கொடுறா. எவ்வளவு? 10 lakhs கொடு. ஒரு 10 லட்சமா? 10,000. 10,000மா? அது 10 lakhsங்கற மூதேவி. 10,000. சரி, நீ தான் இங்கிலீஷ் படிச்சு கிழிச்ச. சரிடா, ஓகேடா. பார்த்துக்கோங்க, வந்தாச்சு, சாப்பிட்டாச்சு. மீன் நான் இன்னும் சாப்பிட்டு முடிக்கலை. அவன் என்ன 1 மணி நேரம் வச்சாலும் 1 குண்டா சோறு அவனுக்கு பத்தா தின்னுக்கிட்டே இருப்பியான். என்னமோ சோறே காங்காத மாதிரி. எங்க அந்த அக்காவுக்கு கொஞ்சம் மட்டன் கொடு. எந்த அக்காக்கு? அந்த அக்கா இந்தா பார்த்துக்கிட்டு வச்சுட்டேன். இந்தா இருக்குது அக்கா. சாப்பிடுங்கோ. முடியாக்கா வேண்டாம் அக்கா, பாக்கா சாப்பிடுங்கோ, என்னக்கா ஒன்றும் ஆகாது. நீங்க எங்க கையில சாப்பிட்றதுக்கு நாங்க கொடுத்து வைக்கணும். இதை சாப்பிட்டு நானே உயிரோட இருக்கேன், நீங்க இருக்கவே மாட்டீங்களா? வைரம் பஞ்ச கட்டை நீங்கள். இருங்க வரேன். நாங்க சும்மா எங்க 2 பேர் தானே, அதனால போற வழியில சாப்பிட்டுக்கோமே. அளவா எப்படிக்கா இதுல வச்சிரவா? இந்தக்கா சும்மா கொஞ்சமா தான் கொண்டு வந்தோம். தம்பிங்க வீட்டில் இருக்காங்க தனியா, அவங்களுக்கு வச்சுட்டு நான் கொண்டு வந்தோம். பாருங்க இன்னைக்கு துபாயில இந்த சாப்பாடு கிடைக்காது. இன்னைக்கு இந்த சாப்பாடை நீங்க சாப்பிடணும்னா முறையை எழுதியிருக்காரு யாரோ ஒரு புள்ள, அதுக்கு கையில சாப்பிடணும்னு சொல்லி. சரியா? யூனோ முருகா. ஆமா முருகா, ஆமா யூனோ முருகா. ஒரே தூக்கி போடுறா. டெம்பிள் முருகன், ட்ரிப்பராங்குன்றம், ட்ரிச்சாந்தூர், மஸ்ட் வாட்சிங் ஆறுபடை வீடு. ஐ நோ ஆறுபடை வீடு. செரிக்கிறதுக்கு ரசம் வேணுமா? வாட் யூ மீன் செரிக்கிறது? பினாயில். ஐ நோ பினாயில். சரி. கக்கூஸ் பாத்ரூம். ஏய் வாய முடி தின்னு. பினாயில் எனக்கு தெரியாதுன்ட்டு எப்படி ஏமாத்துறா பாருங்க. பினாயில் சொல்கிறா பாருங்க. பார்த்துக்கிட்டீங்களா? சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்கு இருக்கும், சுருள் பாக்கு. தாத்தா அங்கே ஏதாவது விஷச்செடி இது இருக்குதா? விஷச்செடி விஷஞ்செடி நல்லா கசக்கி சாரம் மட்டும் கொண்டு வாங்கங்கிறேன். தாத்தா நல்லா 4 பேர் குடிச்சுக்குவோம். 4 பக்கெட் நீங்க போடுவீங்களா? வெத்தலை பாக்கு போடுவீங்களா? வெத்தலை பாக்கு எனக்கு வெத்தலை பாக்கு பொண்ணு போல இருக்கு. ஒண்ணு எங்களுக்கு போடணும் போல இருக்கு. இப்ப 4 பேர் சேர்ந்து 500 rupees ஐ கிவ் யூ கோயிங் டு பெட்டிகடை. 5 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு வாங்குறதுக்கு 500 ரூபா கொடுப்ப நீனு. துபாயில அப்படிதான் ஏச்ச கையில காக்கா ஓட்டாதவனே. எல்லாருக்கும் உனக்கு தெரியும், ரொம்ப நடிக்காத. துபாயில 500க்கு வெத்தலை பாக்கு வாங்க நான் டிப்ஸ் கொடுப்பேன். சரி, அதை சாப்பிட்டுட்டு ஒரு முடக்கு குடி செரிக்கட்டும். அதே பார்த்தா ரசம் மாதிரி தெரியல, விஷமா இருக்க. ஏ எனக்கு விஷம் வேணாம், ரசம் மட்டும் போதும். சரி ஓகே. ஏதாவது நாய் இருக்கா? ஏய் நாய் இருந்தால் தான் நேரம் வந்திருக்கும்ல. இந்த நாய் இருக்கும் போது அது எதுக்கு அந்த நாய் வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு? உன் கறி அது தின்னுபிட்டு சாகிறதுலாம் தயாராக இல்லை. சாப்பிட நீயே. இந்த எலும்பை பூரா அந்த நாய்க்கு போடணும்னு வச்சிருக்கேன். அந்த எலும்பை நீயே கடிச்சு தின்னு, இல்லைன்னா சம்பளத்தில் போட்டு பத்திரமா அவங்க வீட்டில் போய் தின்னுக்கலாம். வடக்க ஓடுங்க. வடக்கு மீன்ஸ் ஐ எம் வடக்கன்ஸ். வடக்கு ஒன்லி சேம். வேணாம், நல்லா கடிச்சு இல்லு. எதுக்குக்கா? நோ ஐ எம் நாட் குளிக்க போறதில்லை. கொண்டாக்கா இங்க. எனக்கு குளிக்க வேணாம். வா தண்ணி இருக்கா? நீங்க குடிக்க இந்த வச்சிருக்கீங்களா? ஆளா கொண்டாக்கா, நாங்க கொண்டு போய் பாவம் கழுவிக்கிறேன். பாவண்டா வேலை பார்த்தவங்க. என்னன்னா பங்கி சாப்பிட்டு அந்த காவயிறா இருந்தால் நமக்கு பசி ஆரம்பிடா. நமக்கு எப்பவுமே அப்படித்தான். சரியா? அக்காவுக்கு நான் யாருனே கடைசி வரைக்கும் தெரியல. அவங்க வீட்டுக்கு போக தான் தெரியும். சோறு பத்தலை. எனக்கு சோறு பத்தலையா? தாத்தா ஒரு வாரத்தை பழைய கஞ்சி வச்சிருக்காரா? வச்சிருக்கீங்களா தாத்தா? அந்த ஒரு வாரம் நாய்க்கு ஊத்தலான்னு வச்சிருக்கீங்களா ஒரு கஞ்சிய? அது கொண்டு கொடுங்க. இவங்க என்னை திட்டுறாங்களா? இல்ல, ஏதோ தப்பா பேசுறாங்களோ? புகழ்றேன். என்னன்னு தெரியல எனக்கு. தாத்தா வந்து பாஸ்மதி ரைஸ் தான் சாப்பிடுவாராம், பிரியாணி. அதான் கொடுங்கன்னு சொல்றேன் உனக்கு. உறிஞ்சிரத பாரு, நல்லா நாய் நல்ல எலும்பா கடிக்கிற மாதிரி பாரு. எலும்புக்கு பிறந்தவன் எப்படி கடிக்கிறியான் பாரு. மெதுவாக உறிஞ்சிரா, தொண்டையில சிக்கி போய் சேர்ந்துடாத. தேவையில்லாம அப்புறம் தோட்டத்துக்காரவங்க பறிக்கிற ஆயிடுவாங்க. என்னை இன்சல்ட் பண்ணுது. நீயும் இன்சல்ட் சொல்லி தான் 2 தடவை சோறு தின்னு முடிச்சிட்ட. இப்போ கேமரா திருப்பு. எனக்கு வயிற்று வலி வராது. वो बस गया, बहुत अच्छा कि खाना. I am really very happy. You know, this is வெறும் எலும்பு. ஏதாவது டாக்டர் இருந்தால் போட்டுட்டு
அப்படியே நாங்கள் அப்படியே நாங்க கிளம்புறோம். போட்டு நக்கி தட்டை கழுவி எடுத்துருவாரு. எல்லா பேரும் சாப்பிட்டாங்கோ. ஓகே. நல்ல நிம்மதியான சாப்பாடு, ம். நல்லா திருப்தியாக இருந்துச்சு. இத்தனை நாள் மட்டும் என்னத்தை சாப்பிட்டு பழைய சோறும் பச்சை மிளகாயும் சாப்பிட்டு இருந்தியா? இதே பூரா மிளகா, ஆ. இது பூரா எடுத்து கீழே போடு, குப்பையிலே போடு. ஆமா அதை அப்படியே வலிச்சு சாப்பிட்டு. திஸ் இஸ் காக்கா குருவிக்கெல்லாம் வச்சிடாத, ஏதாவது சாப்பிட போகுது. ஏய் அந்த குருவிக்கு 2 போடு சாப்பிடட்டும். ஓ குருவி. ஆமா குருவி தான். ம் உருவி உருவி போடு குருவிக்கு. குருவிக்கு உருவி நீ அங்கிட்டு போடு மூதேவி. என்ன பண்ணலாம்? குருவிக்கு போடு. இப்படி போடலாமா? இப்படி போடலாமா? அப்படி போடு. இல்ல இப்படி போடு. அப்படி போடவா? இந்தாங்க அப்படி போட்டேன், சாப்பிடு. சரி ஓகே சொல்லிடு. ஏய் வாட்டர் வாட்டர். வாட்டர் கோட்டார்னுக்கிட்டு. ஏய் கை பூரா டஸ்ட்டாக இருக்கும். ஆமா சரி போதும். ம் சரி ஓகே மக்களே, இன்னைக்கு அக்காவோட வந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சமையல், ஒரு நல்ல ஒரு சாப்பாட்டு வீடியோ. உண்மையாலுமே இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அழகான ஒரு தோப்பு, இந்தாங்க அதையும் காமிச்சார் பார்த்துக்கோங்க. எவ்வளோ ஒரு அழகான தோப்புக்குள்ளே வந்து ஏய் திஸ் இஸ் மினரல் வாட்டர். யோ கூடியாகிட்டே நீங்கள் பார்த்தீங்களா, சுற்றிலும் செம்மையான தோப்பு. நாங்கள் அதில் அப்படியே உட்காந்து சாப்பிட்றோம். இது வெள்ளரிக்கை பிஞ்சு ஏய் என் பேண்ட்ல ஒழுகிருச்சு. அது ஒன்று கிடச்சிருப்பேன், மூடிக்கிட்டு இரு. அதனால ஓகே பாய். எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாய் சொல்லியிருக்கா. பாய் சுக்ரியா. அக்கா பாய் சொல்லுங்க. அக்கா சுக்ரியா. சுக்ரியா. அக்கா சுக்ரியா. தாத்தா சுக்ரியா. பார்த்துக்கங்க, இவர் தான் தாத்தா. ஓகே பாய். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் 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 பாய். ஐ லவ் யூ.